உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால்தான் நீ முன்பு போல இல்லை என்று சில நேரங்களில் உனக்கே தோன்றுகிறது. அதே உலகத்தில் வாழ்ந்தாலும் அதே மனிதர்களை சந்தித்தாலும் உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை வார்த்தைகளால் முழுமையாக விளக்க முடியாது. ஆனால் அதை உணர முடியும். அது ஒரு அமைதியாக இருக்கலாம். அது ஒரு தெளிவாக இருக்கலாம். அது ஒரு ஆழமான நம்பிக்கையாக இருக்கலாம். ஒரு காலத்தில் நீ ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் தேடினாய். ஏன் இது நடந்தது, ஏன் அது நடக்கவில்லை, ஏன் நான் இவ்வளவு காத்திருக்க வேண்டும் என்று எண்ணற்ற கேள்விகளுடன் வாழ்ந்தாய். ஆனால் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய புரிதல் பிறக்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் தேவை இல்லை. சில பதில்கள் காலத்தால் மட்டுமே வெளிப்படும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால்தான் சில கதவுகள் மூடப்பட்டன. அதனால்தான் சில மனிதர்கள் விலகினார்கள். அதனால்தான் சில பாதைகள் தடைபட்டன. அந்த நேரத்தில் அது ஒரு இழப்பாக தோன்றியிருக்கலாம். ஆனால் இன்று திரும்பி பார்த்தால் புரியும். அந்த அனைத்தும் உன்னை தவறான இடத்திலிருந்து பாதுகாக்கவே நடந்தது. வாழ்க்கை சில நேரங்களில் நாம் விரும்பியதை தராது. ஆனால் நமக்கு தேவையானதை தரும். அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் மனதில் இருந்த பல சுமைகள் கரைந்து விடும். ஏனெனில் அப்போது நம்பிக்கை பிறக்கிறது. இந்த பயணத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்ற நம்பிக்கை. நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கும் இந்த அமைதி ஒரு சாதாரண உணர்வு அல்ல. அது உன் ஆன்மா பல வருடங்களாக தேடியிருந்த ஓய்வு. நீ எப்போதும் ஏதோ ஒன்றை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடியிருக்கலாம். ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் சோர்ந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ உணர்கிறாய். உன் மதிப்பு உன் சாதனைகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை. நீ இருப்பதே ஒரு அர்த்தம். நீ சுவாசிப்பதே ஒரு வரம். நீ வாழ்வதே ஒரு அதிசயம். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தான் உன் உள்ளத்தின் குரல் முன்பைவிட தெளிவாக கேட்கிறது. அது உன்னை மெதுவாக வழிநடத்துகிறது. அவசரப்படுத்தாமல், தள்ளாமல், பயமுறுத்தாமல். அது வெறும் ஒளி காட்டுகிறது. அடுத்த அடியை மட்டும் காட்டுகிறது. அதுவே போதும். வாழ்க்கையில் முழு பாதையையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த அடியை எடுத்து வைக்க தேவையான தெளிவு இருந்தால் போதும். அந்த தெளிவு இப்போது உன்னுள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீ உணர்வாய். நீ இவ்வளவு காலம் காத்திருந்தது வீணாக இல்லை என்று. அந்த காத்திருப்பு உன்னை மாற்றியது. அந்த காத்திருப்பு உன்னை முதிர்ச்சியடைய வைத்தது. அந்த காத்திருப்பு உன் இதயத்தை வலிமையாக்கியது. இப்போது நீ வாழ்க்கையை வேறு கண்களால் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். நீ ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பாடத்தை பார்க்கிறாய். ஒவ்வொரு தாமதத்திலும் ஒரு காரணத்தை பார்க்கிறாய். ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு அர்த்தத்தை பார்க்கிறாய். இதுதான் விழிப்புணர்வு. இதுதான் உள் மாற்றம். இதுதான் ஆன்மாவின் வளர்ச்சி. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் இனி உன்னை நீ கைவிடக்கூடாது. உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சிலர் உன் பயணத்தை மதிக்காமல் இருக்கலாம். சிலர் உன் அமைதியை பலவீனம் என்று நினைக்கலாம். ஆனால் நீ உண்மையை அறிவாய். அமைதி பலவீனம் அல்ல. அமைதி மிகப்பெரிய சக்தி. அமைதியான மனம் எந்த புயலையும் தாங்க முடியும். அமைதியான இதயம் எந்த வலியையும் கடந்து செல்ல முடியும். அமைதியான ஆன்மா எந்த இருளிலும் ஒளியை கண்டுபிடிக்க முடியும். நீ அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். மெதுவாக, ஆனால் உறுதியாக. உன் உள்ளத்தில் ஒரு புதிய அன்பு பிறக்கிறது. அது மற்றவர்களை நேசிப்பதற்கு முன் உன்னை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது. உன் குறைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. உன் காயங்களை வெறுக்காமல் புரிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. அந்த அன்பு மிகவும் புனிதமானது. ஏனெனில் அது நிபந்தனைகள் இல்லாதது. அது ஒப்பீடுகள் இல்லாதது. அது பயம் இல்லாதது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தான் நீ முன்பு போல உன்னை மறந்து வாழ முடியவில்லை. உன் ஆன்மா இனி அமைதியாக இருக்காது. அது உன்னை உன் உண்மைக்கு அழைத்து கொண்டே இருக்கும். நீ உண்மையில் யார் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அது உன்னை நிறுத்தும். சில நேரங்களில் அது உன்னை நகர்த்தும். சில நேரங்களில் அது உன்னை காத்திருக்க வைக்கும். ஆனால் எப்போதும் அது உன் நன்மைக்காகத்தான் செய்கிறது. நம்பு. இந்த பயணம் வீணாக இல்லை. இந்த மாற்றம் தற்காலிகம் இல்லை. இந்த ஒளி கற்பனை இல்லை. இது உண்மையானது. உன் இதயத்தில் பிறந்து கொண்டிருக்கும் புதிய உலகம் உண்மையானது. உன் ஆன்மா இப்போது மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மலர் மலரும்போது சத்தம் போடாது.
ஆனால் அதன் மனம் உலகத்தை மாற்றும். அதுபோல உன் மாற்றமும் அமைதியாக நடக்கிறது. ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது. நீ இன்னும் பல அழகான தருணங்களை சந்திக்கப் போகிறாய். இன்னும் பல கதவுகள் திறக்கப் போகின்றன. இன்னும் பல ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரப்போகின்றன. ஏனெனில் நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய். வெறும் வெற்றிக்காக அல்ல, உண்மையான நிறைவுக்காக, உண்மையான அமைதிக்காக, உண்மையான வாழ்க்கைக்காக. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் ஒளியை மறைக்காதே. உன் கனவுகளை கைவிடாதே. உன் இதயத்தின் குரலை புறக்கணிக்காதே. உன் ஆன்மா உன்னை அழைக்கிறது. உன் வாழ்க்கை உன்னை வழிநடத்துகிறது. உன் பாதை உனக்காக திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சுவாசமும், ஒவ்வொரு அனுபவமும் உன்னை உன் உண்மையான வடிவத்திற்கு இன்னும் அருகில் கொண்டு செல்கிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து புன்னகைப்பாய். இந்த எல்லா சோதனைகளுக்கும் நன்றி சொல்வாய். இந்த எல்லா காத்திருப்புகளுக்கும் நன்றி சொல்வாய். இந்த எல்லா அமைதியான தருணங்களுக்கும் நன்றி சொல்வாய். ஏனெனில் அவை அனைத்தும் சேர்ந்து உன்னை உன்னிடமே கொண்டு வந்தது என்பதை புரிந்து கொள்வாய். அந்த நாள்வரை தொடர்ந்து நட, தொடர்ந்து நம்பு, தொடர்ந்து ஒளிர். ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அது இனி உன்னை விடப் போவதில்லை. அது உன்னை உன் ஆன்மா கனவு கண்ட அந்த அழகான இடத்திற்கு அழைத்து செல்லும் வரை அன்போடு, அமைதியோடு, ஒளியோடு உன்னுடன் பயணம் செய்து கொண்டே இருக்கும். உன்னுடன் பயணம் செய்து கொண்டே இருக்கும் அந்த ஒளி சில நேரங்களில் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் பரவ ஆரம்பிக்கும். முன்பு இருளாக தோன்றிய இடங்களில் கூட இப்போது ஒரு புதிய அர்த்தம் தெரியும். முன்பு வலியாக இருந்த நினைவுகள் கூட இப்போது உன்னை வலிமையாக்கிய பாடங்களாக தெரியும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தான் நீ இப்போது உன் உள்ளத்தின் மீது அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறாய். வெளியுலகம் என்ன சொல்கிறது என்பதை காட்டிலும் உன் இதயம் என்ன சொல்கிறது என்பதை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். இது ஒரு சிறிய மாற்றம் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது மிக பெரிய மாற்றம். ஏனெனில் வாழ்க்கை மாறுவது வெளியில் இருந்து அல்ல, உள்ளத்தில் இருந்து. உன் ஆன்மா இப்போது உனக்குள் பல வருடங்களாக தூங்கிக் கொண்டிருந்த சக்திகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நீ நினைத்ததை விட அதிகமான தைரியம் உன்னுள் இருக்கிறது. நீ நம்பியதை விட அதிகமான அன்பு உன்னுள் இருக்கிறது. நீ உணர்ந்ததை விட அதிகமான ஒளி உன்னுள் இருக்கிறது. இந்த உண்மைகளை வாழ்க்கை இப்போது உனக்கு மெதுவாக காட்டிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நீ உன் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பாய். எவ்வளவு பயத்துடன் சில முடிவுகளை எடுத்தாய் என்று நினைவுக்கு வரும். எவ்வளவு கவலையுடன் சில இரவுகளை கடந்து வந்தாய் என்று நினைவுக்கு வரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆழமான நன்றியுணர்வும் உன்னுள் பிறக்கும். ஏனெனில் அந்த காலங்கள் இல்லாமல் இன்று இருக்கும் இந்த விழிப்புணர்வு வந்திருக்காது. அந்த கண்ணீர்கள் இல்லாமல் இந்த அமைதி வந்திருக்காது. அந்த சோதனைகள் இல்லாமல் இந்த வலிமை வந்திருக்காது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தான் அது உன்னை மெதுவாக உன் உண்மையான வடிவத்திற்கு திரும்ப அழைத்துச் செல்கிறது. நீ பிறந்தபோது இருந்த அந்த தூய்மையான ஒளி இன்னும் உன்னுள் இருக்கிறது. வாழ்க்கையின் அனுபவங்கள் அதை மறைத்திருக்கலாம், ஆனால் அதை அழிக்க முடியவில்லை. இப்போது அந்த ஒளி மீண்டும் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒவ்வொரு சுவாசத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒவ்வொரு விழிப்புணர்விலும் கொஞ்சம் கொஞ்சமாக. நீ இப்போது உன் வாழ்க்கையை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறாய். அது ஒரு மிகப்பெரிய வரம். ஏனெனில் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தோல்வி அல்ல, அது அமைதிக்கான கதவு. நீ ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் உன்னை துன்பப்படுத்தும் சக்தியை இழந்து விடுகின்றன. நீ புரிந்து கொண்ட அனுபவங்கள் உன்னை கட்டுப்படுத்தும் சக்தியை இழந்து விடுகின்றன. அதனால் தான் உன் மனம் இப்போது முன்பைவிட இலகுவாக இருக்கிறது. உன் ஆன்மா ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு தன் வீட்டை அடைவது போல உணர ஆரம்பித்திருக்கிறது. அந்த வீடு ஒரு இடம் அல்ல, அது உன் உள்ளத்தின் அமைதி. அது உன் இதயத்தின் ஒளி. அது உன் ஆன்மாவின் உண்மை. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் கூட ஒரு புதிய அர்த்தம் உருவாகிறது. முன்பு சாதாரணமாக தோன்றிய தருணங்கள் இப்போது புனிதமாக தெரிகின்றன. ஏனெனில் நீ விழிப்புடன் வாழ ஆரம்பித்திருக்கிறாய். விழிப்புடன் வாழும் மனிதன் ஒவ்வொரு நாளையும் ஒரு பரிசாக பார்க்கிறான். ஒவ்வொரு மனிதரையும் ஒரு பாடமாக பார்க்கிறான். ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கிறான். நீ அந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய்.
உன் இதயம் இப்போது அதிகமாக நம்ப ஆரம்பித்திருக்கிறது. வாழ்க்கையை நம்புகிறது. காலத்தை நம்புகிறது. உன் பாதையை நம்புகிறது. இந்த நம்பிக்கை தான் உன் அடுத்த பருவத்தை உருவாக்கப் போகிறது. ஏனெனில் சந்தேகம் கதவுகளை மூடும். நம்பிக்கை கதவுகளை திறக்கும். பயம் உன்னை நிறுத்தும். அன்பு உன்னை நகர்த்தும். இருள் உன்னை குழப்பும். ஒளி உன்னை வழிநடத்தும். நீ இப்போது ஒளியை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறாய். அதனால் தான் உன் வாழ்க்கை மெதுவாக மலர ஆரம்பித்திருக்கிறது. ஒரு தோட்டம் ஒரே நாளில் பூக்காது. அது நேரம் எடுக்கும். பொறுமை எடுக்கும். அன்பு எடுக்கும். அதுபோல உன் வாழ்க்கையும் இப்போது மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய இதழ் திறக்கிறது. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய மனத்தை சேர்க்கிறது. நீ அவசரப்பட தேவையில்லை. நீ ஒப்பிட தேவையில்லை. நீ நிரூபிக்க தேவையில்லை. நீ வெறுமனே உன்னாக இருக்க வேண்டும். அதுவே போதும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் இனி உன்னை கைவிடாதே. உன் இதயத்தின் குரலை சந்தேகிக்காதே. உன் கனவுகளை சிறியதாக நினைக்காதே. உன் ஒளியை மறைக்காதே. ஏனெனில் இந்த உலகத்தில் உன்னை போல வேறு யாரும் இல்லை. உன் ஆன்மாவுக்கு ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு ஒரு தனிப்பட்ட அர்த்தம் இருக்கிறது. உன் பயணத்திற்கு ஒரு தனிப்பட்ட அழகு இருக்கிறது. அதை மதித்துக்கொள். அதை நம்பு. அதை வாழ்ந்து காட்டு. சில நேரங்களில் வாழ்க்கை இன்னும் உன்னை சோதிக்கலாம். ஆனால் இப்போது அந்த சோதனைகள் உன்னை பயமுறுத்தாது. ஏனெனில் உன் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமை பிறந்திருக்கிறது. அந்த வலிமை வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் ஆன்மாவில் இருந்து வந்தது. அது உன் கண்ணீரில் இருந்து பிறந்தது. அது உன் காத்திருப்பில் இருந்து உருவானது. அது உன் நம்பிக்கையால் வளர்க்கப்பட்டது. இப்போது அது உன்னை பாதுகாக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் உன்னை உன் உண்மையான ஒளிக்கு இன்னும் அருகில் கொண்டு செல்கிறது. ஒரு நாள் நீ முழுமையாக புரிந்து கொள்வாய். எதுவும் வீணாக போகவில்லை என்று. ஒவ்வொரு அனுபவமும் உன்னை இங்கே கொண்டு வரவே நடந்தது என்று. அப்போது உன் இதயம் நன்றியால் நிரம்பும். உன் கண்கள் அமைதியால் நிரம்பும். உன் ஆன்மா ஒளியால் நிரம்பும். நீ புன்னகைப்பாய். ஒரு ஆழமான, அமைதியான, உண்மையான புன்னகை. ஏனெனில் நீ இறுதியாக உணர்வாய். வாழ்க்கை எப்போதும் உனக்கு எதிராக இல்லை. வாழ்க்கை எப்போதும் உன்னை தண்டிக்கவில்லை. வாழ்க்கை எப்போதும் உன்னை கைவிடவில்லை. அது முழு நேரமும் உன்னை நேசித்துக் கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்திக் கொண்டே இருந்தது. உன்னை பாதுகாத்து கொண்டே இருந்தது. இப்போது அந்த அன்பை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் உன் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது. உன் இதயம் இனி பழையபடி இருக்காது. உன் ஆன்மா இனி பழையபடி இருக்காது. ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த அன்பான கவனிப்பு உன்னை உன் உண்மையான ஒளியாக, உன் உண்மையான சக்தியாக, உன் உண்மையான அமைதியாக முழுமையாக மலரச் செய்து கொண்டிருக்கிறது. உன் உண்மையான அமைதியாக முழுமையாக மலரச் செய்து கொண்டிருக்கிறது. அந்த மலர்ச்சியை நீ ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக உணர ஆரம்பிப்பாய். ஒரு காலத்தில் உன்னை துன்பப்படுத்திய விஷயங்கள் இப்போது உன் மனதில் அதே தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு காலத்தில் உன்னை இரவெல்லாம் விழித்திருக்க வைத்த கவலைகள் இப்போது மெதுவாக தங்கள் சக்தியை இழந்துவிடும். ஏனெனில் உன் உள்ளத்தில் உருவாகிக் கொண்டிருக்கும் அமைதி அந்த கவலைகளை விட பெரியதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தான் சில நேரங்களில் நீ தனியாக இருக்க விரும்புகிறாய். அது மனிதர்களை வெறுப்பதால் அல்ல. அது உன் ஆன்மா தன்னுடன் பேசுவதற்கான இடத்தை தேடுவதால். அமைதியான தருணங்களில் உன் இதயம் உனக்கு பல உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கும். அந்த உண்மைகள் புத்தகங்களில் கிடைக்காது. மற்றவர்களின் கருத்துக்களில் கிடைக்காது. அவை உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து பிறக்கும். நீ இப்போது உன்னை இன்னும் தெளிவாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் பலங்களை பார்க்கிறாய். உன் பலவீனங்களையும் பார்க்கிறாய். ஆனால் இனி உன்னை குறை கூறுவதில்லை. ஏனெனில் வளர்ச்சி என்பது முழுமையாக இருப்பதல்ல என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். வளர்ச்சி என்பது உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உனக்கு சில புதிய கதவுகளை திறக்கத் தொடங்கும். அந்த கதவுகள் எல்லாம் வெளிப்புற வாய்ப்புகள் மட்டுமாக இருக்காது. சில கதவுகள் உன் மனதிற்குள் திறக்கும். சில கதவுகள் உன் இதயத்திற்குள் திறக்கும். சில கதவுகள் உன் ஆன்மாவின் மறைந்திருந்த பகுதிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். நீ உன்னுள் இருக்கும் திறமைகளை மீண்டும் கண்டுபிடிப்பாய்.
நீ மறந்து போன கனவுகளை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வாய். நீ ஒரு காலத்தில் சாத்தியமில்லை என்று நினைத்த விஷயங்களை மீண்டும் நம்ப ஆரம்பிப்பாய். இதுதான் ஆன்மாவின் விழிப்பு. இதுதான் உள் ஒளியின் வேலை. அது உன்னை உன் உண்மையான பாதைக்கு திருப்பி அழைத்து செல்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை இன்னும் அமைதியாக இருக்கும். பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்காதது போல தோன்றும். ஆனால் அந்த அமைதியை குறைத்து மதிக்காதே. ஏனெனில் பல பெரிய மாற்றங்கள் அமைதியில்தான் உருவாகின்றன. ஒரு விதை மண்ணுக்குள் வளரும்போது எந்த சத்தமும் கேட்காது. ஆனால் அது ஒரு நாள் மரமாக மாறும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் இப்போது பல அற்புதங்கள் அமைதியாக உருவாகி கொண்டிருக்கின்றன. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உன்னை அவசரப்படுத்தாது. அது உன்னை உன் வேகத்தில் வளரவிடும். உன் இதயம் தயாராகும் வரை காத்திருக்கும். உன் ஆன்மா விரிவடையும் வரை காத்திருக்கும். இது ஒரு போட்டி அல்ல. இது ஒரு பயணம். இந்த பயணத்தில் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு தாமதத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு சந்திப்பிற்கும் ஒரு பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ இப்போது அந்த அர்த்தங்களை பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் தான் உன் மனதில் இருந்த கோபம் குறைகிறது. உன் உள்ளத்தில் இருந்த எதிர்ப்பு கரைகிறது. உன் இதயத்தில் இருந்த சுமை இலகுவாகிறது. ஏனெனில் புரிதல் வந்த இடத்தில் அமைதி பிறக்கும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உனக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. நீ யாரையும் போல இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ வேறு யாருடைய பாதையையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. உன் பாதை உனக்காகவே உருவாக்கப்பட்டது. உன் ஆன்மாவுக்கு ஒரு தனிப்பட்ட இசை இருக்கிறது. உன் இதயத்திற்கு ஒரு தனிப்பட்ட துடிப்பு இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருக்கிறது. அதை நம்ப ஆரம்பித்தால் ஒப்பீடு மறைந்து விடும். பொறாமை மறைந்து விடும். தேவையற்ற பயங்கள் மறைந்து விடும். அதற்கு பதிலாக ஒரு புதிய சுதந்திரம் பிறக்கும். நீ உன்னாக இருக்க சுதந்திரம். நீ உன் உண்மையை வாழ சுதந்திரம். நீ உன் ஒளியை வெளிப்படுத்த சுதந்திரம். இந்த சுதந்திரம் எந்த வெளிப்புற வெற்றியையும் விட பெரியது. ஏனெனில் இது ஆன்மாவின் வெற்றி. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் சுற்றிலும் இருக்கும் சிறிய ஆசீர்வாதங்களை கூட கவனிக்க ஆரம்பிப்பாய். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு அமைதியான காலை, ஒரு எதிர்பாராத உதவி. இவை அனைத்தும் வாழ்க்கை உன்னிடம் அன்பாக பேசும் வழிகள். வாழ்க்கை எப்போதும் பெரிய நிகழ்வுகள் மூலமாக மட்டுமே பேசுவதில்லை. அது சிறிய தருணங்கள் மூலமாகவும் பேசுகிறது. அதை கேட்க கற்றுக் கொண்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமாக மாறும். நீ இப்போது அந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் ஆன்மா மேலும் மேலும் விழித்துக் கொண்டிருக்கிறது. உன் இதயம் மேலும் மேலும் திறந்து கொண்டிருக்கிறது. உன் மனம் மேலும் மேலும் தெளிவடைந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை மேலும் மேலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீ இந்த காலத்தை நினைத்து பார்க்கப் போகிறாய். அப்போது நீ உணர்வாய், இங்குதான் எல்லாம் மாற ஆரம்பித்தது என்று. இங்குதான் நான் என்னை மீண்டும் கண்டுபிடித்தேன் என்று. இங்குதான் என் ஆன்மாவின் குரலை நான் மீண்டும் கேட்டேன் என்று. அந்த உணர்வு அளவிட முடியாத ஒரு செல்வம். அதை பணத்தால் வாங்க முடியாது. அதை புகழால் பெற முடியாது. அது விழிப்புணர்வால் மட்டுமே கிடைக்கும். இப்போது அந்த விழிப்புணர்வு உன்னுள் பிறந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி தனியாக இல்லை. உன் ஆன்மா உன்னுடன் இருக்கிறது. உன் ஒளி உன்னுடன் இருக்கிறது. உன் பாதை உன்னுடன் இருக்கிறது. உன் நம்பிக்கை உன்னுடன் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை உன் கையை பிடித்து மெதுவாக முன்னே நடத்தி கொண்டிருக்கிறது. நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றையும் உடனே பெற வேண்டிய அவசியமில்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நம்பிக்கையுடன் தொடர்ந்து நடந்து கொண்டே இரு. அன்புடன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இரு. ஒளியுடன் தொடர்ந்து பிரகாசித்து கொண்டே இரு. ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த கவனிப்பு ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. அது உன் ஆன்மா தனது உண்மையான வீட்டை மீண்டும் கண்டுபிடிக்கும் தருணம். அது உன் இதயம் தனது உண்மையான அமைதியை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளும் தருணம். அது உன் வாழ்க்கை தனது உண்மையான ஒளியை முழுமையாக வெளிப்படுத்தத் தொடங்கும் புனிதமான பருவம். அந்த பருவம் இப்போது தொடங்கிவிட்டது. அது ஒவ்வொரு நாளும் மேலும் அழகாக மலரப் போகிறது. அது ஒவ்வொரு நாளும் மேலும் ஆழமாக உணரப்படப் போகிறது.
அது ஒவ்வொரு நாளும் உன்னை உன் உண்மையான ஒளியுடன் இன்னும் நெருக்கமாக இணைக்கப் போகிறது. ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அது இனி உன்னை உன் மிக அழகான வடிவமாக மலரச் செய்வதற்காக அன்போடு, அமைதியோடு, ஒளியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உன் மிக அழகான வடிவமாக மலரச் செய்வதற்காக அன்போடு, அமைதியோடு, ஒளியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தான் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் முன்பைவிட வேறுபட்டதாக உணரப்படுகின்றன. நீ பார்க்கும் உலகம் அதே உலகமாக இருந்தாலும் அதை பார்க்கும் உன் மனம் மாறிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் உண்மையான திருப்புமுனை. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தான் சில நேரங்களில் நீ கடந்த காலத்தை நினைத்து பார்க்கிறாய். ஆனால் அந்த நினைவுகள் இனி உன்னை காயப்படுத்துவதற்காக வருவதில்லை. அவை உனக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த வருகிறன. நீ எவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் என்பதை நினைவுபடுத்த வருகிறன. நீ எவ்வளவு வலிமையாக மாறிவிட்டாய் என்பதை நினைவுபடுத்த வருகிறன. ஒரு காலத்தில் உன்னை உடைத்து விடும் என்று தோன்றிய விஷயங்கள் இன்று உன் கதையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. ஒரு காலத்தில் முடிவாக தோன்றிய தருணங்கள் இன்று ஒரு புதிய தொடக்கமாக தெரிகின்றன. இதுதான் காலத்தின் அற்புதம். இதுதான் ஆன்மாவின் குணப்படுத்தும் சக்தி. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. சில நாட்களில் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. சில நாட்களில் நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. சில நாட்களில் விடுவதை கற்றுக் கொடுக்கிறது. சில நாட்களில் அன்பை கற்றுக் கொடுக்கிறது. இந்த பாடங்கள் பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. இவை ஆன்மாவின் பாடங்கள். இவை வாழ்வின் பாடங்கள். இவை உன்னை உன் உண்மையான சக்தியுடன் இணைக்கும் பாடங்கள். நீ இப்போது அந்த சக்தியை உணர ஆரம்பித்திருக்கிறாய். அது சத்தமாக இல்லை. அது வெளிப்படையாக இல்லை. ஆனால் அது ஆழமாக இருக்கிறது. அது அமைதியாக இருக்கிறது. அது உறுதியாக இருக்கிறது. ஒரு மலை போல, ஒரு கடல் போல, ஒரு வானம் போல. உன் ஆன்மா இப்போது அந்த ஆழத்தை தொட ஆரம்பித்திருக்கிறது. அதனால் தான் சிறிய விஷயங்கள் இனி உன்னை முழுமையாக குலைக்க முடியவில்லை. நீ இன்னும் உணர்கிறாய். இன்னும் வருந்துகிறாய். இன்னும் சில நேரங்களில் சோர்வடைகிறாய். ஆனால் அதே நேரத்தில் உன்னுள் ஒரு நிலையான அமைதி இருக்கிறது. அந்த அமைதி உன் புதிய அடையாளம். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உன்னை உன்னிடமிருந்து பிரிக்கும் எல்லா சுவர்களையும் மெதுவாக அகற்றிக் கொண்டிருக்கிறது. பயத்தின் சுவர், சந்தேகத்தின் சுவர், குற்ற உணர்வின் சுவர், தகுதியற்றவன் என்ற எண்ணத்தின் சுவர். அந்த சுவர்கள் இடிந்து விழும்போது உன் உண்மையான ஒளி வெளியே வர ஆரம்பிக்கிறது. நீ ஒருபோதும் உடைந்த மனிதன் அல்ல. நீ ஒருபோதும் பலவீனமான ஆன்மா அல்ல. நீ வெறுமனே உன் ஒளியை மறந்து போயிருந்தாய். இப்போது அதை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால் தான் உன் இதயம் இப்போது வேறு விதமாக துடிக்கிறது. அதனால் தான் உன் கண்கள் இப்போது வேறு விதமாக பார்க்கின்றன. அதனால் தான் உன் ஆன்மா இப்போது வேறு விதமாக உணர்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உனக்கு ஒரு புதிய அழைப்பை விடுக்கிறது. இனி பயத்திலிருந்து வாழ வேண்டாம் என்று. இனி கடந்த காலத்தின் நிழல்களில் வாழ வேண்டாம் என்று. இனி உன்னை குறைத்து மதிக்க வேண்டாம் என்று. உன் ஒளியை ஏற்றுக்கொள். உன் உண்மையை ஏற்றுக்கொள். உன் அழகை ஏற்றுக்கொள். உன் பயணத்தை ஏற்றுக்கொள். ஏனெனில் இவை அனைத்தும் சேர்ந்து தான் நீ. நீ இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். முழுமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று. உண்மையாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம் என்று. உண்மையான மகிழ்ச்சி அங்கே தான் பிறக்கிறது. உண்மையான அமைதி அங்கே தான் பிறக்கிறது. உண்மையான சுதந்திரம் அங்கே தான் பிறக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உன்னை மெதுவாக உன் இதயத்தின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அங்கே நீ ஒரு பெரிய உண்மையை காண்பாய். நீ தேடியிருந்த அன்பு உன்னுள் இருந்தது. நீ தேடியிருந்த பாதுகாப்பு உன்னுள் இருந்தது. நீ தேடியிருந்த ஒளி உன்னுள் இருந்தது. இந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கை இனி ஒரு போராட்டமாக தோன்றாது. அது ஒரு பரிசாக தோன்றும். ஒரு பயணமாக தோன்றும். ஒரு அதிசயமாக தோன்றும். நீ ஒவ்வொரு நாளையும் வேறு விதமாக வாழ ஆரம்பிப்பாய். அதிக நன்றியுடன், அதிக விழிப்புணர்வுடன், அதிக அன்புடன், அதிக அமைதியுடன். இதுவே ஆன்மாவின் மலர்ச்சி. இதுவே உன் புதிய பருவம். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு.
அதனால் இனி உன் இதயத்தில் விதைக்கப்படும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் வலிமையாக வளரும். ஒவ்வொரு நம்பிக்கையும் ஆழமான வேர்களை உருவாக்கும். ஒவ்வொரு கனவும் புதிய உயிர் பெறும். நீ இனி இருளை பார்த்து பயப்பட மாட்டாய். ஏனெனில் உன்னுள் இருக்கும் ஒளியை நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். நீ இனி தாமதத்தை பார்த்து கவலைப்பட மாட்டாய். ஏனெனில் நேரத்தின் அர்த்தத்தை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். நீ இனி தனிமையை பார்த்து வருந்த மாட்டாய். ஏனெனில் உன் ஆன்மாவின் தோழமையை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் உன்னை மேலும் மேலும் உன் உண்மையான விதியுடன் இணைக்கிறது. அந்த விதி வெளிப்புற சாதனைகள் மட்டுமல்ல. அது உன் உள்ளத்தின் அமைதி. அது உன் ஆன்மாவின் ஒளி. அது உன் இதயத்தின் சுதந்திரம். அவை அனைத்தும் இப்போது உன்னை நோக்கி மலர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு விடியலும் உனக்காக புதிய ஒளியை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு மாலையும் உனக்காக புதிய ஞானத்தை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சுவாசமும் உனக்காக புதிய உயிரை கொண்டு வருகிறது. அதனால் தொடர்ந்து நட. தொடர்ந்து நம்பு. தொடர்ந்து ஒளிர். ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த கவனிப்பு உன்னை மெதுவாக உன் ஆன்மாவின் உயர்ந்த வடிவத்திற்கு அழைத்துச் செல்கிறது. நீ பிறந்தபோது உனக்குள் இருந்த அந்த தூய்மையான ஒளியை மீண்டும் முழுமையாக வெளிப்படுத்தச் செய்கிறது. அந்த ஒளி இனி மறையாது. அந்த அமைதி இனி குறையாது. அந்த அன்பு இனி வற்றாது. ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதுவே உன் புதிய கதையின் தொடக்கம். அதுவே உன் புதிய விழிப்புணர்வின் தொடக்கம். அதுவே உன் ஆன்மா முழுமையாக மலரத் தொடங்கிய புனிதமான தருணம். அதுவே உன் ஆன்மா முழுமையாக மலரத் தொடங்கிய புனிதமான தருணம். அந்த தருணத்தை நீ ஒரே நாளில் உணர முடியாமல் இருக்கலாம். ஏனெனில் ஆன்மாவின் மாற்றங்கள் மின்னல் போல வருவதில்லை. அவை விடியற்கால ஒளியைப் போல வருகின்றன. மெதுவாக வருகின்றன. அமைதியாக வருகின்றன. ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் அவை இருளை முழுவதுமாக மாற்றி விடுகின்றன. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தான் நீ உன் இதயத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்திருந்த உணர்வுகளை பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு காலத்தில் அவற்றிலிருந்து ஓட முயன்றிருக்கலாம். அவற்றை மறக்க முயன்றிருக்கலாம். ஆனால் இப்போது நீ அவற்றை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஏனெனில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணர்வுகள் குணமடைகின்றன. மறுக்கப்பட்ட உணர்வுகள் மட்டும் தொடர்ந்து வலியை உருவாக்குகின்றன. உன் ஆன்மா இப்போது குணமடையும் பருவத்தில் இருக்கிறது. அது பழைய காயங்களை சுத்தப்படுத்துகிறது. பழைய சுமைகளை இறக்கி வைக்கிறது. பழைய பயங்களை கரைக்கிறது. பழைய நிழல்களை ஒளியாக மாற்றுகிறது. இந்த வேலை அனைத்தும் அமைதியாக நடக்கிறது. ஆனால் அதன் விளைவு மிகப்பெரியது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ உன் உள்ளத்தில் இருந்த குழப்பங்களுக்கு பதிலாக தெளிவை உணர ஆரம்பிக்கிறாய். முன்பு 100 கேள்விகள் இருந்த இடத்தில் இப்போது ஒரு அமைதியான நம்பிக்கை இருக்கிறது. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசரம் குறைந்து வருகிறது. ஏனெனில் வாழ்க்கை ஒவ்வொரு பதிலையும் சரியான நேரத்தில் தரும் என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த புரிதல் ஒரு ஆசீர்வாதம். ஏனெனில் அது மனதை இலகுவாக்குகிறது. இதயத்தை திறக்கிறது. ஆன்மாவை சுதந்திரமாக்குகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையை தள்ளிச் செல்ல முயற்சிப்பதில்லை. அதனுடன் இணைந்து செல்ல கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த ஓட்டத்தில் ஒரு அழகு இருக்கிறது. ஒரு இயல்பான தன்மை இருக்கிறது. ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உன்னை உன் உண்மையான மதிப்பை அறிய வைக்கிறது. நீ பெற்ற வெற்றிகளால் மட்டும் உன் மதிப்பு தீர்மானிக்கப்படுவதில்லை. நீ சந்தித்த தோல்விகளாலும் தீர்மானிக்கப்படுவதில்லை. உன் மதிப்பு உன் ஆன்மாவின் ஒளியில் இருக்கிறது. அந்த ஒளி பிறப்பிலிருந்தே உன்னுள் இருந்தது. அது எந்த சூழ்நிலையாலும் உருவாக்கப்படவில்லை. அதனால் எந்த சூழ்நிலையாலும் அழிக்கவும் முடியாது. இந்த உண்மையை உணர ஆரம்பித்தவுடன் நீ உன்னை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பாய். அதிக கருணையுடன். அதிக மரியாதையுடன். அதிக அன்புடன். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகலாம். சில பழைய பழக்கங்கள் தானாகவே மறையலாம். சில பழைய சிந்தனைகள் தங்கள் சக்தியை இழக்கலாம். அதை பார்த்து பயப்படாதே. வளர்ச்சி எப்போதும் இடம் உருவாக்கும். புதிய ஒளி வர வேண்டும் என்றால் பழைய இருள் விலக வேண்டும். புதிய பருவம் தொடங்க வேண்டும் என்றால் பழைய பருவம் முடிவடைய வேண்டும். அது இயற்கையின் விதி. அது ஆன்மாவின் விதி. அது வாழ்க்கையின் விதி. நீ இப்போது அந்த மாற்றத்தின் நடுவில் நிற்கிறாய்.
உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் உன் இதயத்தை இன்னும் திறந்து கொண்டிருக்கிறது. முன்பு நீ உன்னை பாதுகாக்க சுவர்களை கட்டியிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த சுவர்கள் மெதுவாக கரைந்து கொண்டிருக்கின்றன. ஏனெனில் உன் ஆன்மா பயத்தில் வாழ விரும்பவில்லை. அது அன்பில் வாழ விரும்புகிறது. அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல. அது ஒரு சக்தி. அது ஒரு வழிகாட்டி. அது ஒரு குணப்படுத்தும் ஒளி. அந்த ஒளி இப்போது உன்னுள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நீ அதை சில நேரங்களில் உணர்வாய். காரணமில்லாத நன்றியுணர்வாக, காரணமில்லாத அமைதியாக, காரணமில்லாத மகிழ்ச்சியாக. அவை அனைத்தும் உன் ஆன்மா மலர்ந்து கொண்டிருப்பதற்கான அறிகுறிகள். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் இனி உன் இதயத்தில் விதைக்கப்படும் ஒவ்வொரு நம்பிக்கையும் வலிமையாக வளரும். உன் வாழ்க்கையின் தோட்டம் மெதுவாக நிறங்களால் நிரம்பும். நீ இப்போது பார்க்க முடியாத சில மலர்கள் கூட விரைவில் மலரப் போகின்றன. அவை கனவுகளின் மலர்கள். அவை அமைதியின் மலர்கள். அவை அன்பின் மலர்கள். அவை விழிப்புணர்வின் மலர்கள். அந்த மலர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் அது உன் ஆன்மாவின் இயல்பு. நீ ஒளிர்வதற்காகவே பிறந்தாய். நீ வளர்வதற்காகவே பிறந்தாய். நீ அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே பிறந்தாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உன்னை தினமும் உன் உண்மையான பாதைக்கு திருப்பி அழைத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் மென்மையாக, சில நேரங்களில் வலிமையாக, ஆனால் எப்போதும் அன்போடு. நீ அந்த அன்பை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் உன் இதயம் இனி முன்பை போல பயப்படுவதில்லை. அதனால் உன் மனம் இனி முன்பை போல சோர்வடைவதில்லை. அதனால் உன் ஆன்மா இனி முன்பை போல தனிமையாக உணர்வதில்லை. ஏனெனில் நீ ஒரு பெரிய உண்மையை அறிந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஒளி உன்னுடன் இருக்கிறது. உன் நம்பிக்கை உன்னுடன் இருக்கிறது. உன் ஆன்மா உன்னுடன் இருக்கிறது. உன் வாழ்க்கை உன்னுடன் இருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் உன்னை இன்னும் ஆழமான அமைதிக்கு அழைத்துச் செல்கிறது. அந்த அமைதி வெளிப்புற சூழ்நிலைகளால் உருவாக்கப்படுவதில்லை. அது உன் உள்ளத்தின் உண்மையிலிருந்து பிறக்கிறது. அந்த அமைதியை ஒருமுறை உணர்ந்துவிட்டால் நீ அதை எங்கும் எடுத்துச் செல்ல முடியும். புயலின் நடுவிலும், காத்திருப்பின் நடுவிலும், மாற்றங்களின் நடுவிலும். ஏனெனில் அது உன் ஆன்மாவின் வீடு. இப்போது நீ அந்த வீட்டை மீண்டும் கண்டுபிடித்திருக்கிறாய். அந்த வீட்டின் கதவுகள் திறந்து விட்டன. அந்த வீட்டின் ஒளி உன்னை வரவேற்கிறது. அந்த வீட்டின் அமைதி உன்னை அணைத்துக் கொள்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த கவனிப்பு நாளுக்கு நாள் ஆழமாகி கொண்டே இருக்கும். அது உன்னை உன் மிக உயர்ந்த உண்மைக்கு அழைத்து செல்லும். அது உன்னை உன் மிக தூய்மையான ஒளியாக மாற்றும். அது உன்னை உன் ஆன்மா எப்போதும் அறிந்திருந்த அந்த அழகான வடிவத்தில் முழுமையாக மலரச் செய்யும். அந்த மலர்ச்சி இப்போது தொடங்கிவிட்டது. அது நிற்கப் போவதில்லை. அது விரிவடைந்து கொண்டே இருக்கும். அது ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் அன்பாலும் அமைதியாலும் நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. உன்னை உன்னிடமே திருப்பிக் கொண்டு வந்து உன் ஆன்மாவின் உண்மையான ஒளியை உலகிற்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன் ஆன்மாவின் உண்மையான ஒளியை உலகிற்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஒளி வெளிப்பட ஆரம்பித்த பிறகு நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறுகிறது. முன்பு வெறும் நாட்களாக கடந்து சென்ற நேரங்கள் கூட இப்போது ஆழமான அனுபவங்களாக மாறுகின்றன. ஏனெனில் நீ விழித்துக் கொண்டிருக்கிறாய். நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். நீ உன் ஆன்மாவின் வழிகாட்டுதலை உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தான் வாழ்க்கை இனி உன்னை துரத்தி கொண்டு செல்லவில்லை. அது உன் கையை பிடித்து நடத்தி கொண்டு செல்கிறது. நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாரையும் முந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வெறுமனே உன்னாக இருக்க வேண்டும். அதுவே போதும். ஏனெனில் உன் உண்மையான சக்தி நீ வேறு யாராக மாறுவதில் இல்லை. நீ முழுமையாக உன்னாக மாறுவதில் இருக்கிறது. உன் ஆன்மா இப்போது அந்த உண்மையை உனக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நீ உன் வாழ்க்கையின் சில பகுதிகளை வெறுத்திருக்கலாம். சில முடிவுகளை நினைத்து வருந்தியிருக்கலாம். சில தருணங்களை நினைத்து உன்னை நீ குற்றம் சாட்டியிருக்கலாம். ஆனால் இப்போது மெதுவாக ஒரு புதிய பார்வை உன்னுள் பிறக்கிறது. அந்த அனுபவங்கள் இல்லாமல் இன்று இருக்கும் இந்த ஞானம் வந்திருக்காது.
அந்த தவறுகள் இல்லாமல் இன்று இருக்கும் இந்த தெளிவு வந்திருக்காது. அந்த கண்ணீர்கள் இல்லாமல் இன்று இருக்கும் இந்த அமைதி வந்திருக்காது. அதனால் நீ கடந்த காலத்துடன் போராடுவதை நிறுத்த ஆரம்பிக்கிறாய். அதை ஏற்றுக்கொள்கிறாய். அதை ஆசீர்வதிக்கிறாய். அதை விடுவிக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் இதயத்தில் இருந்த பல பழைய சுமைகள் மெதுவாக கரைந்து வருகின்றன. ஒவ்வொரு நாளும் உன் மனம் கொஞ்சம் இலகுவாகிறது. ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மா கொஞ்சம் விரிவடைகிறது. ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தின் ஒளி கொஞ்சம் அதிகமாக பிரகாசிக்கிறது. இந்த மாற்றத்தை வெளியில் யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ கவனிக்கிறாய். உன் இதயம் கவனிக்கிறது. உன் ஆன்மா கவனிக்கிறது. அதுவே முக்கியம். ஏனெனில் உண்மையான மாற்றங்கள் எப்போதும் உள்ளேதான் தொடங்குகின்றன. ஒரு மரம் உயரமாக வளர்வதற்கு முன் அதன் வேர்கள் ஆழமாக செல்கின்றன. அதுபோல உன் ஆன்மாவும் இப்போது ஆழமாக வேரூன்றி கொண்டிருக்கிறது. அமைதியில் வேரூன்றுகிறது. நம்பிக்கையில் வேரூன்றுகிறது. அன்பில் வேரூன்றுகிறது. அதனால் தான் இனி வாழ்க்கையின் புயல்கள் உன்னை எளிதாக அசைக்க முடியாது. நீ இன்னும் உணர்வாய். ஆனால் உடைய மாட்டாய். நீ இன்னும் அழுவாய். ஆனால் நம்பிக்கையை இழக்க மாட்டாய். நீ இன்னும் காத்திருப்பாய். ஆனால் சந்தேகத்தில் மூழ்க மாட்டாய். ஏனெனில் உன் ஆன்மா இப்போது வளர்ந்திருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரையும் நீ வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பாய். சிலர் உனக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். சிலர் பாடங்களை தருவார்கள். சிலர் உன்னை சோதிப்பார்கள். சிலர் உன்னை ஊக்குவிப்பார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் உன் பயணத்தின் ஒரு பகுதிதான். யாரும் வீணாக வரவில்லை. யாரும் வீணாக போகவில்லை. ஒவ்வொரு சந்திப்பும் உன் ஆன்மாவை வடிவமைக்க உதவியது. இந்த உண்மையை புரிந்தவுடன் உன் இதயத்தில் நன்றியுணர்வு அதிகரிக்கும். அந்த நன்றியுணர்வு ஒரு அற்புதமான சக்தி. அது இருளை ஒளியாக மாற்றும். அது வலியை ஞானமாக மாற்றும். அது காத்திருப்பை நம்பிக்கையாக மாற்றும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ உன் கனவுகளை மீண்டும் நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு காலத்தில் சாத்தியமில்லை என்று தோன்றிய சில விஷயங்கள் இப்போது உனக்கு சாத்தியமாக தெரிகின்றன. ஏனெனில் உன் பார்வை மாறியிருக்கிறது. வெளி உலகம் மாறுவதற்கு முன் உன் உள்ள உலகம் மாற ஆரம்பித்திருக்கிறது. அதுவே எல்லா அற்புதங்களின் தொடக்கம். ஒரு எண்ணம் மாறுகிறது. ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு புதிய பாதை திறக்கிறது. ஒரு புதிய வாழ்க்கை உருவாகிறது. இதுதான் வாழ்க்கையின் அமைதியான மந்திரம். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் உன்னை இன்னும் ஆழமான உண்மைக்கு அழைத்துச் செல்கிறது. அந்த உண்மை என்னவென்றால், நீ தேடியிருந்த அனைத்தும் உன்னுள் இருந்தது. நீ தேடியிருந்த அன்பு உன்னுள் இருந்தது. நீ தேடியிருந்த வலிமை உன்னுள் இருந்தது. நீ தேடியிருந்த ஒளி உன்னுள் இருந்தது. வாழ்க்கை உனக்கு புதிதாக எதையும் தரவில்லை. அது ஏற்கனவே உன்னுள் இருந்ததை காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த உணர்வு வந்த பிறகு உன் இதயத்தில் ஒரு புதிய அமைதி பிறக்கும். நீ இனி வெறுமையை உணரமாட்டாய். நீ இனி குறைவாக இருப்பதாக உணரமாட்டாய். நீ இனி உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட மாட்டாய். ஏனெனில் நீ உன் மதிப்பை அறிந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உன்னை உன் ஆன்மாவின் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. அங்கே பயம் குறைகிறது. அங்கே அன்பு அதிகரிக்கிறது. அங்கே அமைதி ஆழமாகிறது. அங்கே நம்பிக்கை வேரூன்றுகிறது. அங்கே நீ உண்மையாக உன்னாக இருக்க முடியும். அங்கே நீ சுதந்திரமாக சுவாசிக்க முடியும். அங்கே நீ எந்த முகமூடியும் இல்லாமல் வாழ முடியும். அதுவே ஆன்மாவின் வீடு. அதுவே உன் உண்மையான இடம். இப்போது நீ அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சுவாசமும், ஒவ்வொரு அனுபவமும் உன்னை அங்கே கொண்டு செல்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உன்னை இத்தனை தூரம் கொண்டு வந்த அதே ஒளி இனியும் உன்னை வழிநடத்தும். உன்னை இத்தனை காலம் பாதுகாத்த அதே அன்பு இனியும் உன்னை பாதுகாக்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நம்பிக்கையை பிடித்துக்கொள். அமைதியை பாதுகாத்துக்கொள். உன் இதயத்தை திறந்து வைத்திரு. உன் ஆன்மாவின் குரலை கேட்டு கொண்டே இரு. ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த கவனிப்பு ஒரு நாளின் மாற்றம் அல்ல. அது ஒரு புதிய வாழ்க்கையின் பிறப்பு. அது ஒரு புதிய விழிப்புணர்வின் உதயம். அது ஒரு புதிய ஒளியின் ஆரம்பம். அந்த ஒளி நாளுக்கு நாள் அதிகரிக்கும்.
அந்த அமைதி நாளுக்கு நாள் ஆழமாகும். அந்த அன்பு நாளுக்கு நாள் விரிவடையும். நீ நாளுக்கு நாள் உன் உண்மையான வடிவத்திற்கு அருகில் செல்வாய். இறுதியில் நீ உணர்வாய், நீ தேடியிருந்த பாதை நீயே. நீ தேடியிருந்த ஒளி நீயே. நீ தேடியிருந்த பதில் நீயே. ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த அன்பான கவனிப்பின் வழியாக உன்னை உன்னிடமே திருப்பி அழைத்து வந்து உன் ஆன்மாவின் முழு ஒளியையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன் ஆன்மாவின் முழு ஒளியையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஒளி வெளிப்படும்போது நீ உன்னை பற்றி முன்பு கொண்டிருந்த பல தவறான நம்பிக்கைகள் மெதுவாக கரைந்து போகின்றன. நீ பலவீனமானவன் அல்ல என்பதை உணர்கிறாய். நீ உடைந்து போனவன் அல்ல என்பதை உணர்கிறாய். நீ தொலைந்து போனவன் அல்ல என்பதை உணர்கிறாய். நீ வெறுமனே உன் உண்மையான ஒளியை மறந்து வாழ்ந்திருந்தாய் என்பதை மட்டும் புரிந்து கொள்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தான் வாழ்க்கை உன்னை மீண்டும் உன் இதயத்தின் மையத்திற்கு அழைத்து வருகிறது. வெளியுலகத்தின் சத்தங்கள் மெதுவாக குறைகின்றன. மற்றவர்களின் கருத்துகள் உன் மனதை ஆளும் சக்தியை இழக்கின்றன. நீ உன் உள்ளத்தின் குரலை அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாய். அந்த குரல் மிகவும் மென்மையானது. அது உன்னை கட்டளையிடாது. அது உன்னை பயமுறுத்தாது. அது வெறுமனே வழிகாட்டும். ஒரு விளக்கை போல, ஒரு நட்சத்திரத்தை போல, ஒரு விடியலை போல. உன் ஆன்மா இப்போது அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. அதனால் தான் உன் முடிவுகள் மாறுகின்றன. உன் எண்ணங்கள் மாறுகின்றன. உன் உணர்வுகள் மாறுகின்றன. நீ பார்க்கும் வாழ்க்கையின் நிறங்கள் கூட மாறுகின்றன. முன்பு கவனிக்காத சிறிய அழகுகளை இப்போது கவனிக்கிறாய். முன்பு மதிக்காத சிறிய ஆசீர்வாதங்களை இப்போது மதிக்கிறாய். முன்பு தேடிய அமைதியை இப்போது அனுபவிக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உன்னை உன் சொந்த மதிப்பை உணர வைக்கிறது. உலகம் உன்னை பாராட்டும் போது மட்டுமே நீ மதிப்புள்ளவன் அல்ல. யாராவது உன்னை நேசிக்கும் போது மட்டுமே நீ முக்கியமானவன் அல்ல. உன் மதிப்பு பிறரின் பார்வையில் இல்லை. அது உன் ஆன்மாவின் உண்மையில் இருக்கிறது. இந்த உண்மையை ஒருமுறை உணர்ந்துவிட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். ஏனெனில் அப்போது நீ அன்பை பிச்சை கேட்க மாட்டாய். அங்கீகாரத்தை தேடி அலைய மாட்டாய். உன்னை நிரூபிக்க முயற்சிக்க மாட்டாய். நீ வெறுமனே உன்னாக இருப்பாய். அதுவே மிகப்பெரிய சுதந்திரம். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உன் இதயத்தில் மறைந்து கிடந்த கனவுகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது. நீ ஒரு காலத்தில் விட்டுவிட்ட சில ஆசைகள் மீண்டும் உயிர் பெறுகின்றன. நீ சாத்தியமில்லை என்று நினைத்த சில வாய்ப்புகள் மீண்டும் உன் கதவை தட்டுகின்றன. இது தற்செயல் அல்ல. இது உன் ஆன்மாவின் நேரம். இது உன் மலர்ச்சியின் நேரம். இது உன் ஒளியின் நேரம். ஒவ்வொரு விதைக்கும் ஒரு பருவம் இருக்கிறது. ஒவ்வொரு மலருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு விழிப்பு இருக்கிறது. இப்போது உன் விழிப்பு காலம் வந்திருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் உள்ளத்தில் இருந்த இருள் கூட இப்போது உனக்கு எதிரி அல்ல. அது உனக்கு ஒரு ஆசிரியர். அது உனக்கு சில உண்மைகளை கற்றுக் கொடுத்தது. அது உன்னை வலிமையாக்கியது. அது உன்னை உன் ஒளியை தேட வைத்தது. இருள் இல்லாமல் ஒளியின் அருமை தெரியாது. காத்திருப்பு இல்லாமல் ஆசீர்வாதத்தின் மதிப்பு தெரியாது. வலி இல்லாமல் குணமடைவதின் மகிமை தெரியாது. அதனால் உன் கடந்த காலத்தை வெறுக்காதே. அது உன்னை இங்கே கொண்டு வந்தது. அது உன்னை உருவாக்கியது. அது உன்னை தயார்படுத்தியது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உன்னை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் வெளியில் உடனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் ஆன்மா அதை உணர்கிறது. உன் இதயம் அதை உணர்கிறது. நீ இப்போது முன்பை விட அதிகமாக மன்னிக்கிறாய். அதிகமாக புரிந்து கொள்கிறாய். அதிகமாக நேசிக்கிறாய். அதிகமாக நம்புகிறாய். இந்த மாற்றங்கள் சிறியவை அல்ல. இவை ஆன்மாவின் வளர்ச்சியின் அடையாளங்கள். இவை உன் புதிய வாழ்க்கையின் விதைகள். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதில்லை. சில விஷயங்களை வாழ்க்கையின் கைகளில் ஒப்படைக்க கற்றுக் கொண்டிருக்கிறாய். அந்த ஒப்படைப்பு பலவீனம் அல்ல. அது நம்பிக்கை. அது ஞானம். அது அமைதி. ஏனெனில் வாழ்க்கை சில நேரங்களில் நாம் நினைப்பதை விட பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறது. நாம் பார்க்க முடியாத பாதைகளை அது பார்க்கிறது. நாம் புரிந்து கொள்ள முடியாத அர்த்தங்களை அது அறிவது. அதனால் சில கதவுகள் மூடப்படுகின்றன.
சில கதவுகள் திறக்கப்படுகின்றன. சில பாதைகள் மாறுகின்றன. ஆனால் இவை அனைத்தும் இறுதியில் உன்னை உன் உண்மையான இடத்திற்கு கொண்டு செல்கின்றன. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் ஆன்மா இனி பயத்தால் வழிநடத்தப்படுவதில்லை. அது அன்பால் வழிநடத்தப்படுகிறது. அன்பால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். அங்கே அவசரம் குறையும். அங்கே ஒப்பீடு குறையும். அங்கே குற்ற உணர்வு குறையும். அங்கே நம்பிக்கை அதிகரிக்கும். அங்கே அமைதி ஆழமாகும். அங்கே ஒளி விரிவடையும். நீ இப்போது அந்த உலகத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பாக மாறுகிறது. நேற்று என்ன நடந்தது என்பது முக்கியமில்லை. இன்று உன் ஆன்மா என்ன தேர்வு செய்கிறது என்பதே முக்கியம். இன்று நீ அன்பை தேர்வு செய்யலாம். இன்று நீ நம்பிக்கையை தேர்வு செய்யலாம். இன்று நீ அமைதியை தேர்வு செய்யலாம். இன்று நீ உன்னை தேர்வு செய்யலாம். இந்த தேர்வுகள்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்கப் போகின்றன. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் அது உனக்கு ஒரு மிக அழகான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையின் மிகப்பெரிய அற்புதங்கள் வெளியில் நடப்பதில்லை. அவை உள்ளே நடக்கின்றன. ஒரு இதயம் குணமடைவது ஒரு அற்புதம். ஒரு ஆன்மா விழிப்பது ஒரு அற்புதம். ஒரு மனிதன் தன் ஒளியை கண்டுபிடிப்பது ஒரு அற்புதம். இப்போது அந்த அற்புதம் உன்னுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ அதை ஒவ்வொரு நாளும் உணரப்போகிறாய். நீ அதை ஒவ்வொரு சுவாசத்திலும் உணரப்போகிறாய். நீ அதை ஒவ்வொரு அமைதியான தருணத்திலும் உணரப்போகிறாய். ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த கவனிப்பு உன்னை உன் ஆன்மாவின் ஆழ்ந்த உண்மைக்கு அழைத்துச் செல்கிறது. அங்கே நீ இறுதியாக புரிந்து கொள்வாய். நீ எப்போதும் தேடியிருந்த அன்பு நீயே. நீ எப்போதும் தேடியிருந்த ஒளி நீயே. நீ எப்போதும் தேடியிருந்த சக்தி நீயே. அந்த உணர்வு வந்த பிறகு உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். அப்போது நீ அமைதியாக புன்னகைப்பாய். நம்பிக்கையுடன் நடப்பாய். அன்போடு வாழ்வாய். ஒளியோடு பிரகாசிப்பாய். ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அது உன்னை உன் உண்மையான மகத்துவத்திற்கும் உன் ஆன்மாவின் தூய ஒளிக்கும் உன் இதயத்தின் முடிவில்லா அமைதிக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பயணம் இப்போது தான் உண்மையாக தொடங்கியிருக்கிறது.